Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 5.5 இருந்து sum number 3 பார்க்க போகிறோம். A straight line is given by the equation x is equal to 11. இப்போ x is equal to 11 னா இந்த axis x axis எடுத்துக்கலாமா? இது y. இப்போ இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இல்லையா? இது 0ல ஆரம்பிச்சு 1, இது 11. கொஸ்டின் என்ன? A straight line given by the equation x is equal to 11. அந்த straight line வரைஞ்சிடலாம். straight line இதுதான், x is equal to 11 அப்படிங்கிற straight line தான் இப்போ yellow கலரில் நான் போட்டிருக்கிறது. இப்போ இது என்ன கேட்குறாங்க? parallel to x axis இல்லை, ஃபர்ஸ்ட் இது கிடையாது. parallel to y axis கரெக்டு. passing through the point அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0,11 0,11 னா x ஓட வேல்யூ 0, ஈக்குவேஷன் ஆஃப் x axis y is equal to 0. அப்போ இந்த பாயிண்ட் கிடையாது. இது y is equal to 0, passing through the origin இதுவும் கிடையாது. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். the parallel to y axis, இந்த y axisக்கு இது பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. passing through the point 0,11ன்றது 0xல, இது 0, இப்போ 0,11 அப்படிங்கிறது எந்த ஆக்சிஸில் இருக்கும் தெரியுமா? y axisல தான் இருக்கும். ஏன்னா y axisோட ஈக்குவேஷன் தான் x is equal to 0. அதனால் அது இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா parallel to y axis அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.